Good morning, students. The 12th chapter integrated wastewater management பார்க்குறோம். லாஸ்ட் சாப்டர் தான். இன்னும் 2-3 கிளாஸ்ல நம்ம இந்த சாப்டர் முடிச்ச முடியும். வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேஸ்ட் வாட்டர் ஆர் sewage originate from the domestic waste water, industrial wastes and animal wastes சொல்லலாம். Realizing the importance of clean potable water, the government passed the water rule, அதாவது water act, prevention and control of pollution 1974 வாட்டர் ஆக்ட் போட்டிருக்காங்க. which made in mandatory of treat water, waste water and treatment plant. இது மூலம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு கம்பல்சரி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. வேஸ்ட் வாட்டர் எங்கேயுமே நம்ம ரா மெட்டீரியலாக ரிவர்லேயோ மரைன்லேயோ கலக்கக்கூடாது. The main objective is wastewater treatment process is reduce organic and inorganic components wastewater to level that no longer support microbial growth and eliminate other potentially toxic material is compulsory in சொல்லலாம். So microorganisms, mainly bacteria and some protozoa, play an essential part in the treatment of sewage to the make it harmless. So sewage contains pathogenic bacteria இருக்கும். So the bacteria must be destroyed in the order to prevent the spread of disease. இந்த பாக்டீரியா மூலம் நிறைய டிசீஸ் எல்லாம் வர சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இஸ் யூஸ்வலி பெர்ஃபார்ம்டு இந்த ஃபாலோவிங் 3 ஸ்டேஜஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஒரு டயக்ராம் பாருங்க. அதில் பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பிரைமரி செட்டிங் டேங்க் மூலமா ஸ்லெட்ஜுகள் எனரோபிக் ஸ்லெட்ஜ் டைஜஸ்டர் மூலமாக என்ன செய்யும், டிசால்வ் பண்ணப்படும். அது மாதிரி செகண்டரி ட்ரீட்மெண்ட்னு எடுத்துட்டோம்னா அதில் ஏரேஷன் ஜோன் அண்ட் செகண்டரி செட்டிங் டேங்க், அதில் செகண்டரி ஸ்லெட்ஜ் ஃபார்மேஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் த பயோகேஸ், அதை பயோகேஸாக நம்ம மாற்றிடலாம். அதுபோல் டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா disinfection zone and treated sewage for and dispose. ஸோ இதுதான் அதுக்கான அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கான டயக்ராம். ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி இன்வால்வ்டு ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் சாலிட் particulate organic and inorganic materials from the sewage through the filtration and sedimentation சொல்லலாம். அடியில் படிஞ்சு போயிடும் இல்லையா, ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளோட்டிங் debris is removed by the sequential filtrationல அதை பண்ண முடியும். தென் த கிரிட், அதாவது சாலிட் அண்ட் ஸ்மால் பெப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பை த செடிமெண்டேஷன் மெத்தடில் நம்ம அதை பண்ண முடியும். ஆல் சாலிட்ஸ் தட் ஆர் செட்டில் ஃப்ரம் த பிரைமரி ஸ்லெட்ஜ் அண்ட் சூப்பர்னாண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த எஃப்ளென்ட்னு சொல்லலாம். The effluent from the primary setting tank is taken for secondary treatmentனு சொல்லலாம். அந்த கலன்லேருந்து என்ன செய்யலாம், பிரைமரி செகண்ட்லேருந்து அப்புறம் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பிரைமரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு. செகண்டரி ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் ஏ பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. The primary effluent is passed into large aeration tanks where the constantly agitated மெக்கானிக்கலி அண்ட் ஏர் பம்ப் இன்டூ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏர் பம்ப், அதாவது ஏரேஷனுக்காக ஏர் பம்ப் போட்டு அந்த ஏரேஷன் டேங்க்ல வச்சிருப்பாங்க. This allows a vigorous growth of useful aerobic microbes in the flow, அதாவது mass of bacteria associated with the fungal filament to form the mesh-like structure. பாக்டீரியாவும் ஃபங்கையும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி வலைப்பின்னல் மாதிரி உருவாக்கும். While growing these microbes, they consume the major part of the organic matter in the effluent. இந்த பாக்டீரியா இந்த ஃபங்கஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாருடைய ஆர்கானிக் மேட்டரை கன்சியூம் பண்ணிடும். சிக்னிஃபிகன்ஸ்லி ரெடியூஸ்டு பிஓடி
இந்த biochemical oxygen demand or biological oxygen demand சொல்றோம் இல்லையா? So BOD அப்படின்னா என்ன? What is BOD? Define. BOD refers the amount of oxygen that would be consumed if all organic matter in 1 liter of water were oxidized by the bacteria. இதான் BOD ன்னு சொல்றோம். The sewage water is treated till the BOD is reduced ன்னு சொல்லலாம். The greater of BOD of wastewater, more is polluting potential. Once the BOD of sewage water is reduced significantly, the effluent passed into settle tank, the bacterial flocks are allowed sediment சொல்லலாம். அதாவது இந்த சீவேஜ் வாட்டர் என்ன செய்யறோம், அதில் உள்ள பிஓடியை ரெடியூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து அதை செட்டில் டேங்கில் அந்த பாக்டீரியாவோட ஃப்ளாக்ஸ் வந்து அடியில் வந்து கசடாக பண்ணிஞ்சிடும். செடிமெண்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்லெட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லெட்ஜ்னா கசடுகள்னு சொல்லுவோம். Small part of activated sludge is pumped back into the aeration tank to serve as a inoculum சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, the remaining major part of the sludge is pumped into large tanks called anaerobic sludge digester. அப்போ அந்த ஸ்லட்ஜ்லாம் கம்ப்ளீட்டாக வேற ஒரு டைஜஸ்டருக்கு மாற்றி anaerobic கம்ப்ளீட்டாக அதை டைஜஸ்ட் பண்ணிடணும். ஸோ டைஜஸ்ட் bacteria and fungi in the sludge. During this process, methane and hydrogen sulfide gases mixture of and CO2 so form of the biogas சொல்லலாம். யூஸ் as the source of energy. இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஸ்லட்ஜை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்து பயோகேஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, so tertiary treatment is a final process that improve the quality of the wastewater before it's reduced and recycled and released into the natural water bodies ன்னு சொல்லலாம். This treatment remove and remaining inorganic compound and substance such as nitrogen and phosphorus. அப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுல வந்து இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன செய்யுது, நைட்ரஜன் பாஸ்பரஸ் வந்து அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ இந்த யூவி பார்த்தீங்கன்னா அது அல்ட்ரா வயலட் ரேஸ் இஸ் ஐடியல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்றோம் ஃபார் த வேஸ்ட் வாட்டர் சின்ஸ் இட் டஸ் நாட் ஆல்டர் த வாட்டர் குவாலிட்டி எக்ஸப்ட் ஃபார் த இன்ஆக்டிவேட்டிங் த மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசத்தை வச்சு நம்ம அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்றதை விட மிக ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட், பெஸ்ட் மெத்தடுங்கிறது யூவி ரேடியேஷன்ஸ். அதில் பார்த்தோம்னா அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம கொண்டுடலாம். ஏன்னா அந்த இன்ஆக்டிவேட் பண்ண முடியும் மைக்ரோ ஆர்கானிசத்தை. ஏற்கனவே மைக்ரோ ஆர்கானிசத்தை வச்சு தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல நம்ம அதோடைய வேஸ்ட் ஸ்லெட்ஜை ரிமூவ் பண்ணோம். இப்போ டெர்ஷியரியில அந்த யூவி ரேஸை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அன்வான்ட் மைக்ரோ ஆர்கானிசத்தை இன்ஆக்டிவேட்டட் பண்ணணும். ஸோ யூவி இஸ் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கெமிக்கல் போட்டு நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்ல முடியும். இப்போ குளோரினேஷன் சொல்றோம் இல்லையா, வாட்டர்ல வந்து குளோரினை வந்து நம்ம ஏத்திட்டோம்னா அது மாதிரி ஸ்மெல் வரும், குளோரின் ஸ்மெல் அடிக்கும் வாட்டர்ல. நிறைய பேருக்கு அது சேராது, ஒத்துக்காது இல்லையா, அலர்ஜி ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இது யூவி ரேடியேஷன் வச்சு எல்லா மைக்ரோ ஆர்கானிஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லலாம். இந்த யூவிசி கெமிக்கல் ஃப்ரீ ப்ராசஸ் தட் கேன் பி கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் existing chlorination system and also inactivate the chlorine resistant microorganism Cristosporidium and Giardia. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோரினை போட்டாலும் சாகாத ஆர்கானிசம், கிரிப்டோஸ்போரிடம் அண்ட் ஜிஆர்டியா எல்லாம். அதெல்லாம் குளோரினுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கு அதுக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம எதை வச்சு தான் கொள்ள முடியும், யூவி ரேஸை வச்சு தான் கொள்ளலாம். இப்போ கேஸ் ஸ்டடின்னு எடுத்துட்டோம்னா ஆரோவில் located in South India near Puducherry, Pondicherry சொல்றோம் இல்லையா, has been experimenting with natural wastewater recycling system. அது decentralized wastewater treatment system, DWATS, அதாவது decentralized wastewater treatment system ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்காங்க.
இங்கெல்லாம் எங்கெங்க அது மாதிரி சாம்பிள் வச்சிருக்காங்கங்கிறத நமக்கு சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் பிளான் ஹேவ் பீன் இம்ப்ளிமெண்டட் அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு. அண்ட் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ரூட் ஜோன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரீசெட் டபிள்யூடின்னு சொல்லக்கூடியது இது சென்னை அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஸ்டிடியூட் சிறுசேரி ஐடி பார்க் சென்னையிலையும் வச்சிருக்காங்க. வாங்க அதுக்கான டயக்ராம் பார்க்கலாம். ஆரோவில்ல இருக்கக்கூடிய டீசென்ட்ரைஸ்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அதுக்கான டயக்ராம் இது. நல்ல டயக்ராம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஜோன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் லொக்கேட் இந்த அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல். இதையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்குறோம். It is a method for farming system which primarily aims at cultivating land and raising crops in such a way so as to keep the soil alive and good health by use of organic wastes, crop and animal farm wastes ன்னு சொல்லலாம், and aquatic wastes சொல்லலாம், and other biological material along with beneficial microbes, example biofertilizers சொல்றோம் இல்லையா, to release that nutrition to crop increased sustainable production of eco-friendly pollution-free environment. ஆர்கானிக் மேட்டருங்கிற ஃபார்மிங்கிறத தான் சரிங்களா. கெமிக்கல்ஸு பயோபெஸ்டிசைடை பயன்படுத்தாமல் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தாமல் பயாலஜிக்கலாக பயோஃபெர்டிலைசரை பயன்படுத்தி அனிமல் வேஸ்டஸு ஃபார்ம் வேஸ்டஸை பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் சொல்கிறாங்க. அடுத்தது நம்மாழ்வாரை பற்றி பார்க்குறோம். ஜி நம்மாழ்வார் was supporter and expert of the organic farming சொல்லலாம். as an agriculture scientist or environmental activist and celebrated for his work and spreading ecological farming and organic farmingல ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட். அவர் வாஸ் அகேன்ஸ்ட் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட். நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசரையும் ரொம்ப ஒரு கடுமையாக எதிர்த்து போராடினார். தெளிக்காதீங்க, மண்ணோட பலம் பாதிக்கப்படும் அப்படின்னு ரொம்ப போராடினாரு. ஸ்ட்ரெயின் த 100 ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் நேச்சுரல் ஃபார்மிங். நூற்றுக்கணக்கான இயற்கை விவசாயிகளை உற்பத்தி பண்ணியிருக்காரு, ரெடி பண்ணியிருக்காரு, ட்ரெயின் அப் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மாழ்வார் வாஸ் த author of several Tamil and English books on natural farming and pesticide and fertilizer and was featured in magazines and television programs. அவர் வந்திருக்காங்க, அவரை பெருமைப்படுத்திருக்காங்க. He founded Nammalwar Ecological Foundation for research in global food security trust in simply வானகம் அட் கரூர். கரூர்ல வானகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு அவரு தமிழ்நாட்டில். அண்ட் இஸ் டெவலப்டு சோசியல் ஃபாரஸ்ட் அட் அம்மன்குரைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல வந்து சோசியல் ஃபாரஸ்ட் ஓட் பண்ணியிருக்காரு. இங்கன்னா அடுத்து அண்ட் கொலிஞ்சி ஈக்காலஜிக்கல் ஃபார்ம் அண்ட் புதுக்கோட்டையிலையும் அதுமாரி அதை ஃபார்ம்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. He and his friends made and 10-acre barren land தரிசு நிலம் விவசாயத்துக்கு
நாட் சூட்டபிள் பிளேஸுங்கிறது தான் பேரன் லேண்ட்னு சொல்றது. அதை என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபெர்டைல் கல்டிவபிள் லேண்டை அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க. எங்கன்னா அந்த புதுக்கோட்டை ஏரியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பேரன் லேண்டை 10 ஏக்கர் பேரன் லேண்டை தரிசு நிலத்தை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ஒரு ஃபெர்டைல் கல்டிவபிள் லேண்டா கன்வெர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேம் வேஸ்ட் எக்ஸ்ட்ரீட்டிங் 20 ஏக்கர்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் குடும்பம் preserve and regenerate the 100 of native flora and fauna in order to ensure the sustainable livelihood. அது இன்னும் 20 ஏக்கர்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உண்டு பண்ணி அதில் நிறைய வந்து இயற்கையான நேச்சுரல் ஃபானா ஃப்ளோரா இந்த மாதிரி ஸ்பீசிஸ்லாம் வளர்த்து ஒரு இயற்கையை போற்றக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அடுத்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது பார்க்குறோம். Every day, tons of solid waste are disposed of at landfill site. This waste comes from homes, offices, industries and various other agriculture related activities மூலமா அது வந்துகிட்டே இருக்கு. These landfill sites produced foul smell if waste is not stored and treated properly. அது ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணலன்னா நிறைய ஸ்மெல் வரும், ஃபவுல் ஸ்மெல் வரும், கெட்ட ஸ்மெல் வரும். ஸோ the hazardous wastes like pesticide batteries, battery containing lead, cadmium, mercury and zinc அதெல்லாம் பார்த்தீங்கன்னா cleaning solvent, radioactive materials, e-wastes and plastics are mixed up with paper and other scrap and burned. They are produced gases such as dioxin. அதெல்லாம் எரிக்கும் போது டயாக்சின் சொல்லக்கூடிய கேஸ் ஃபார்ம் ஆகும். திஸ் கேஸ் ஆர் டாக்ஸிக் அண்ட் கார்சினோஜெனிக் சொல்லுவோம். இந்த புற்றுநோயை தோன்றக்கூடியது. The pollute of in surrounding air, ground, water and seriously affect the health and human ஹெல்த்துக்கு ஒரு அஃபெக்ட் ஏற்படுத்துது. வைல்ட் லைஃப் அண்ட் அதர் என்விரான்மெண்ட்டும் இதனால அஃபெக்ட் ஆகுது. ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா activities of action of recurred management wastes from its inception and final disposal. கலெக்ட் பண்றதுல டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் உள்ளது எல்லாமே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். இட்ஸ் இன்க்ளூட் கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட், ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் டுகெதர் வித் மானிட்டரி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னு சொல்றோம் ப்ராசஸ். இட் இஸ் ஆல் அபவுட் த ஹவு சாலிட் வேஸ்ட் கேன் பி சேஞ்ச்டு இன் த used as a valuable resource அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. Corporation of Chennai looks after clearance of management of solid waste in Chennai. Every day around 5,400 metric ton of the garbage is collected from the city. அவ்வளவு குப்பையை கலெக்ட் பண்றாங்க சிட்டில. Door to door collection is garbage done most of the zone apart from the sweeping, collecting and storing on the waste specific municipal bins. தனிப்பட்ட புட்டியை தொட்டில கொட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அப்புறம் டோர் டு டோர் இப்போ வந்து கலெக்ட் பண்றாங்க. வீடு வீட்டுக்கும் போய் அந்த குப்பைகள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. At present, garbage generated in Chennai dumped and the two siteல கொட்டுறாங்க. So proposals for therefore remediation of the existing landfill scientific closure and have integrated waste processing facilities with waste to energy plant, one of the component of the existing கொடுங்கியூர் அண்ட் பெருங்குடி சைட்லாம் அந்த மாதிரி கரண்ட் எடுக்கிறாங்க. அந்த வேஸ்டேஜ்ல இருந்து பவர் பிளான்ட் ரெடி பண்றது எனர்ஜி. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில், அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவரை பத்தி பார்க்கலாம். டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் இஸ் இந்தியன் சாயில் பயாலஜிஸ்ட்னு சொல்லலாம். ஈகாலஜிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு.
இது worked as center and techniques for recycling and biodegradable wastes into fertilizer using varieties of earthworm and soil bioremediation. நிறைய ஒரு வந்து மண்புழுக்களை பத்தி, அது இந்த எர்த்வாம்ஸ் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த சாயில் ரீசைக்ளிங், சாயில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபெர்டிலைஸ் வந்து ஃபெர்டைல் சாயிலாக அதை வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கவர். ஒரு சயின்டிஸ்டும் கூட, சுவாலஜி புக்கோட சேர்பர்சனும் கூட. ஸோ டாக்டர் இஸ்மாயில் பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் டிஎஸ்சி இன் சுவாலஜி in the University of Madras for his research on the role of earthworm in soil ecology and wastewater treatment. அவர் வந்து டிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்காரு இல்லையா. அதில் சென்னை யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மூலமா அவர் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காரு. ஹி ஒர்க்ஸ் வெர்மி கம்போஸ்டிங் அண்ட் சஸ்டைனபிள் ஈக்காலஜிக்கல் ப்ராக்டிஸ்லையும் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. He has been instrumental and introducing as well as spreading of awareness and the environmental issues and solid waste management, vermicomposting, organic farming, vermitech and waste management to several education institutions. எல்லாமே ஒரு நிறைய இதுக்கெல்லாம் அவேர்னஸ் கொடுத்துருக்காரு, இதுவெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அண்ட் இந்தியா அண்ட் அப்ராட், எல்லாமே உள்நாடு மட்டும் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் நிறைய வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, அட்வைசரி கமிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் சேர்பர்சன் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த எர்த்வார்ம் சயின்டிஸ்ட்னு, இவர் தான் நம்ம சுவாலஜி புக்கோட சேர்பர்சனே. உங்க புக்லயே லாஸ்ட் பேஜ்ல அவரோட நேம் சேர்பர்சன்ல இருக்கும், பார்த்துக்குங்க. ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரிமைனிங் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.